வணக்கம் நேயர்களே. வயசானாலும் கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுதா? இல்ல கல்யாணமாகியும் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை, மனஸ்தாபம் வருதா? கவலைய விடுங்க. நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்ச ஒரு அற்புதமான ரகசிய மந்திரம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஒரு மந்திரத்தை தினமும் சொன்னா உங்களோட எல்லா திருமண தோஷங்களும் நீங்கி தம்பதியருக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண தடை அகலவும் தம்பதியரிடையே ஒற்றுமை நிலவவும் சுந்தரன் காயத்ரி மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. சுந்தரன் அப்படின்னா பேரழகு வாய்ந்தவன்னு அர்த்தம். மனதை கவரும் இந்த சுந்தரன் காயத்ரி மந்திரத்தை இப்போ நாம சேர்ந்து சொல்லலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ கந்து பிரச்சோதயாத். அடுத்ததா விஸ்வநாதனை உருகி வழிபடும் இந்த தமிழ் வரிகளையும் இதோடு சேர்த்து சொல்லுங்க. அகிலம் போற்றுபவ அனா குருவி விஸ்வநாதா உன் உலகை நான் பணிந்தேன். இகலோகத்தாராய் நலமாய் வாழ்ந்திட அவரவர் குடும்பத்தோடு உந்தன் அடி தினம் பணிவேன். சரி, இதை எப்பொழுது சொல்லணும்? தினமும் காலையில குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி வச்சு மனதார இந்த மந்திரத்தை 9 அல்லது 27 முறை சொல்லுங்க. குறிப்பா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து இத சொன்னீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் பல மடங்கு அதிகரிக்கும். நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.